பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, சமீபத்தில் சகோதரர் சையத் இப்ராஹிம் அவர்கள் நோன்பு குறித்து தவறான மிகப்பெரிய வழிகேடான ஒரு ஃபத்வாவை வழங்கியிருந்தார். ஸ்வீடன், டென்மார்க், நார்வே போன்ற நாடுகளில் பகல் நேரம் அதிகமாக இருக்கிறது, இரவு நேரம் குறைவாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 20 மணி நேரம் 21 மணி நேரம் பகல் நீளுகிறது, இரவு குறைவாக இருக்கிறது. இதுபோன்ற நாடுகளில் வாழக்கூடியவர்கள் நோன்பு நேரங்களை கணித்து கொண்டு 12 மணி நேரம் வரை நோன்பு வைத்து கொண்டு 12 மணிக்கு மேலே பகலாக இருந்தாலும் நம்மை நோன்பை விட்டுவிடலாம், நாம் கணித்து கொண்டால் போதுமானது என்று ஒரு தவறான ஃபத்வாவை வழங்கி பல நோன்பாளிகளுடைய நோன்புகளை வீணடிக்கக்கூடிய கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது என்னன்னா, ஒவ்வொரு நாடுகள்லையும் அந்த நோன்பினுடைய நேரம் எவ்வளவு அப்படின்றத ஒரு செய்தியா பரப்புறாங்க. அதாவது இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 மணி நேரம், 18.25 மணி நேரம், 19 மணி நேரம் நோன்பு வைக்க வேண்டும், இப்படி செய்திகளை பரப்பப்படுறத பாக்குறோம். அதே மாதிரி ஐஸ்லாந்துல 21 மணி நேரம், 21 மணி நேரம் நோன்பு வைக்கணுமா, பகலுடைய நேரமே 21 மணி நேரம் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் அந்த ரஷ்யா, ஜெர்மனி, நார்வே இதெல்லாம் 21 மணி நேரம், 20.5 மணி நேரம். இப்ப 20.5 மணி நேரம் என்ன வருது நோன்பு வைக்கிறது? இப்படி கிட்டத்தட்ட 21 மணி நேரம் நோம்புனா 3 மணி நேரம் தான் டைமே கிடைக்கும். இரவு நேரம் என்பது 3 மணி நேரம் தான். அந்த 3 மணி நேரத்துக்குள்ள அவங்க நோன்பு துறக்கணும், இஷா தொழுவணும், இரவு தொழுகை தொழுவணும், அதுக்கப்புறம் தகர் செய்யணும், அப்புறம் சுபுடைய நேரம் வந்துவிடும் என்றால் இது ரொம்ப சிரமமாக இருக்கின்றது. இப்படி சிரமப்படக்கூடிய மக்களுக்கெல்லாம் துவா செய்யுங்க என்பது போன்ற சில பிரார்த்தனைகள். பிரான்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 18 மணி நேரத்துக்கு மேல டைம் வருது, அமெரிக்கால 16 மணி நேரம். அப்ப இந்த மாதிரியாக சிரமப்படக்கூடிய ஒரு நிலையில இந்த மார்க்கம் இருக்கின்றதா என்று நாம் ஆய்வு செய்வோமேயானால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஒரு ஆன்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி நாம் சோதிக்க மாட்டோம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டோம் என்றால் இப்படி 21 மணி நேரம் 22 மணி நேரம் ஒரு ஆள் நோன்பு வைக்கிறது என்பது முதல்ல சாத்தியமா? சாத்தியம் கிடையாது. அப்ப இதுல நம்ம எப்படி முடிவெடுப்பது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அழகான முறையில் இதற்கு வழிகாட்டுதல் வழங்கி இருக்கின்றார்கள். பிற்காலத்துல மறுமை நாளினுடைய நெருக்கத்துல தஜ்ஜால் வரும் பொழுது ஒரு நாள் என்பது ஒரு வாரம் மாறியும், ஒரு மாதம் மாறியும், ஒரு வருடத்தை போலவும் ஆகும். அந்த ஒரு வருடத்தை போல ஆகும் பொழுது நாங்கள் என்ன செய்வது? 5 வக்து தொழுத ஒரு நாள் என்பது ஒரு வருஷம் ஆயிருமா? 365 நாள் இப்ப இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு தான் ஒரு நாளாம். அப்ப சகாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், அப்படின்னா நாங்க ஒரு 5 வக்து தொழுதா போதுமா ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா ஒரு வருஷம், ஒரு நாள் என்பது ஒரு வருஷம் ஆயிரும்ல அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் சொல்றாங்க, இல்ல அப்படி கிடையாது, நீங்க நேரத்தை கணித்து நீங்கள் தொழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப தஜ்ஜால் வர்ற நாள் அன்னைக்கு ஒரு நோன்பு வருதுன்னு வைங்களேன், நோன்பு வைக்க முடியுமா? ஒரு வருஷம் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? காலையில ஒரு வருஷம் முதல் நாள் சகர் செஞ்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சு நம்ம மகரிப்புல நோன்பு திறக்கிறோமே, ஆனால் எல்லா மையத்துகள் தான் மிஞ்சும், யாரும் உசுரோட இருக்க முடியாது. அப்ப இதுல இருந்து நாம விலகிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம இந்த 21 மணி நேரம் 22 மணி நேரம் 20 மணி நேரம் எல்லாம் வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை நீங்களே வருத்திக் கொள்ள தேவையில்லை. அந்த நாட்டில் உள்ள சோழர்களும் கவனித்துக் கொள்ளுங்கள், அந்த அளவுக்கு நீங்க சிரமப்பட தேவையில்லை. நீங்க என்ன செய்யலாம், ஒரு 12-13 மணி நேரம் டைம், இப்ப நார்மலா உள்ள டைம் இருக்கின்றதா இல்லையா, பகலுடைய பொழுது என்பது நார்மல் எவ்வளவுன்றதை பார்த்துட்டு அந்த டயத்தின் பிரகாரம் நம்ம நோன்பை துவக்கி அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நோன்பை முடித்துக் கொள்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மார்க்கம் மிக இலகுவானது. அந்த அடிப்படையில் நாம ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் நோன்பை தொடர்ந்து விட்டு 13 மணி நேரம் முடிஞ்சவொடனே நம்மளா ஆட்டோமேட்டிக்கா நோன்பு முடித்து விட்டு நாம அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கலாம். இது பற்றி விளக்கம் தர வேண்டும் என்று சகோதரர்கள் நம்மிடம் கேட்டுக்கொண்ட காரணத்தால் இது பற்றிய சரியான சட்டத்தை உங்களுக்கு நாம் தெரிவிக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பை பற்றி குறிப்பிடும்போது சும்ம அதிமு சியாம இலல் லைல், நீங்கள் நோன்பை இரவு வரை முழுமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே நாம் நோன்பை இரவு வரைக்கும் முழுமைப்படுத்த வேண்டும். இது அல்லாஹ்வை நம்பியவர்கள் மீது அல்லாஹ் விதித்திருக்கின்ற சட்டம். அதுபோல் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இன்னொரு இடத்தில் குறிப்பிடுகிறான், குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ரி, நீங்கள் இரவில் உண்ணுங்கள் பருகுங்கள், பகல் என்ற வெள்ளை கயிறு இரவு என்ற
கருப்பு கயிறிலிருந்து தெளிவாகின்ற வரை, இரவிலிருந்து பகல் தெளிவாகின்ற வரை நீங்கள் இரவிலே உண்ணுங்கள், பருகுங்கள். பகல் வந்து விட்டால் நீங்கள் உண்ணக்கூடாது, பருகக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சட்டமிட்டு இருக்கிறான். அல்லாஹ்வையும் திருமறை குர்ஆனையும் ஆழமாக நம்பக்கூடியவர்கள் இந்த சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும். இரவிலே நாம் உண்ணலாம், பருகலாம், பகலில் நாம் உண்ணக்கூடாது, பருகக்கூடாது. இதுதான் அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கின்ற சட்டம். ஆனால் சில நாடுகளில் 20 மணி நேரம் வருகிறது, 18 மணி நேரம் வருகிறது என்ற காரணத்தால் பகல் நேரத்திலே 12 மணி வரைக்கும் நம்ம நோன்பு வச்சுக்கலாம், அதுக்கு மேலே நம்ம நோன்பை முறிச்சிடலாம். லாயு கல்லிஃபுல்லாஹ் நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் கடமைகளை விதிக்க மாட்டான் என்ற ஒரு வசனத்தை முறைகேடாக பயன்படுத்தி இப்படிப்பட்ட ஃபத்வாவை வழங்கியிருக்கிறார்கள். தஜ்ஜாலுடைய ஹதீஸையும் சம்பந்தம் இல்லாமல் இங்கே பொருத்தி இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த ஃபத்வாவை ஏற்று டென்மார்க், ஐஸ்லாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் வாழக்கூடியவர்கள் 12 மணி நேரம் நோன்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் பகலில் சூரியன் மறையாமல் இருக்கும்போதே நோன்பை விட்டுட்டீங்கன்னா உங்கள் நோன்பு செல்லவே செல்லாது. இது அல்லாஹ் ரசூலுக்கு முரணான செயல். இந்த ஃபத்வாவை ஏற்று உங்களுடைய ரமலான் வணக்கத்தை நீங்கள் அமைத்து கொள்ளாதீர்கள். மிக ஆபத்தான ஃபத்வா. அப்போ இது போன்ற நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்கிறது? முதல்ல நீங்கள் நோன்பு வைக்க தான் முயற்சிக்கணும். 20 மணி நேரம் இருந்தால் என்ன, 18 மணி நேரம் இருந்தால் என்ன, எத்தனையோ மக்கள் நோன்பு வைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த நாடுகளில் பகல் நேரம் நீண்டு இருந்தாலும் அது குளிர் பிரதேசமாக இருக்கிற காரணத்தால் பல மக்கள் நோன்பு வைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அது அவர்களுக்கு சிரமமாக தெரிவதில்லை. ஒரு சில பேருக்கு சிரமம் வரலாம், சிரமம் ஆகக்கூடிய நிலைகளும் இருக்கலாம். 18 மணி நேரம் இருக்குது, 20 மணி நேரம் இருக்குது, எங்களால் நோன்பு வைக்க இயலாது என்ற நிலை வரலாம். அந்த நிலையில் உள்ளவர்கள் இது மாதிரியான சட்டத்தை செய்யக்கூடாது. இது எங்கிருந்து கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. சூரியன் இருக்கும்போதே 12 மணி நேரத்தில் நம்ம நோன்பை திறந்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம் பகல் நேரத்திலே என்ற ஒரு கருத்தை எங்கிருந்து கண்டுபிடிச்சாங்க? குர்ஆன் ஹதீஸ்ல எங்கிருந்து இருக்கிறது? அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கம் உங்களுக்கு என்ன சட்டம் சொல்லுது? நீங்கள் நோன்பு வைக்க தான் முயற்சிக்கணும். பகல் நேரத்தில் சூரியன் உதிச்சிருக்க வரைக்கும் நீங்கள் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது. இந்த மாதிரியான நேரங்களில் உங்களால் நோன்பு வைக்க முடியாத நிலை வந்து விடுகிறதா? ஒரு சில நிமிடத்தில், ஒரு சில நேரங்களில் உங்களால் நோன்பை தொடர முடியாத நிலை வருதா? அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கம் உங்களுக்கு சலுகை வழங்குகிறது. அல்லாஹ் தான் அந்த வசனத்தில் தெளிவாக சொல்கிறான், மன்கான மின்கும் மரீலன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர். உங்களில் நோயாளியாகவோ பயணத்திலேயோ இருந்தால் வேறொரு நாளில் நோன்பு நோற்கட்டும். உங்களால் எத்தனை நோன்புகளை பகல் நேரத்தில் இது போன்ற காலகட்டங்களில் வைக்க முடியுமோ அப்படித்தான் நீங்கள் வைக்கணும், நோன்பு வைக்க வேண்டும். நோன்பு வைத்திருக்கும் போது உங்களால் முடியாத நிலை வந்துருச்சு, படபடப்பு வருது, உயிருக்கு ஆபத்தான நிலை வருது, இனி நோன்பு தொடர முடியாது என்ற நிலை வந்தால் அவங்களுக்கு மட்டும் வேறொரு காலத்தில் அல்லாஹ் நோன்பு நோக்க நமக்கு சலுகை வழங்கியிருக்கிறான். இந்த நாடுகளில் உள்ள மக்கள் இந்த சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணணும். முடியாத நேரங்களில் எல்லோருக்கும் கிடையாது. இவர் எல்லாருக்கும் சொல்றார் 12 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் நோன்பை விட்டுறலாம் அப்படிங்கிறார். அப்படி கிடையாது. முடியாத நிலையில் உள்ளவர்கள் வேறொரு நாளில் தான் நோன்பு வைக்கணுமே தவிர இந்த மாதிரி அல்லாஹ் ரசூல் கண்டுபிடிக்காத ஒரு புது சட்டத்தை இன்னைக்கு இவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற நாடுகளில் வாழக்கூடிய மக்களுக்கு இதே நிலையவா வச்சிருக்கிறான்? இந்த டென்மார்க், ஐஸ்லாந்து போன்ற நாடுகளில் பகல் எப்பயுமே 20 மணி நேரமாவா இருக்குது? அது மாறியும் வருகிறது. குளிர்காலங்களில் பகல் 10 மணி நேரமாக இருக்கிறது, இரவு அதிகமாக இருக்கிற 14 மணி நேரமாக வருகிறது. அந்த நிலைகளும் இருக்கிறது. அப்போ இது மாதிரி வேறு வேறு காலகட்டங்களில் முடியாத மக்கள் என்ன செய்யணும்னா அந்த காலகட்டங்களில் விடுபட்ட நோன்புகளை, தங்களால் வைக்க முடியாமல் தவறிப்போன நோன்புகளை வேறு காலகட்டங்களில் அவர்கள் வைத்து கொள்ளலாம். இதுதான் அவர்களுக்குரிய சட்டம். சரி, இவர் சொல்றார் இல்லையா 12 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம நோன்பை முறிச்சிடலாம், பகலாக இருந்தாலும் முறிச்சிடலாம். இந்த அளவுகோலை 12 மணிங்கிறத அவர் எங்கேருந்து எடுத்தார்? 12 மணி நேரம் 13 மணி நேரமா? சரி, ஒரு நாட்டில் 15 மணி நேரம் பகல் வருது, அப்போ என்ன செய்யணும்? 12 மணி நேரத்துக்கு பிறகு நோன்பை முறிச்சிடலாமா? 15 மணி நேரம் வந்தா சரி, 14 மணி நேரம் வருது, அந்த நேரத்தில் எனக்கு நோன்பு வைக்க முடியலைன்னு சொல்லி அங்கே உள்ளவங்களாம் இப்படி ஒரு சட்டத்தை எடுக்கலாமா? பொதுவான சட்டம் பகலில் நோன்பு வைக்கத்தான் செய்யணும். அது 14 மணி நேரமாக இருந்தாலும், 13 மணி நேரமாக இருந்தாலும், 18 மணி நேரமாக இருந்தாலும், 20 மணி நேரமாக இருந்தாலும் சரி, பகலில் நம்ம நோன்பு வைக்கத்தான் செய்யணும். வைக்க முடியாத நிலை வந்தால் அவர் விதிவிலக்கல், அவர்கள் நோயாளிகள், அவங்க வேறொரு நாளில் நோன்பு வச்சுக்கிடுவாங்க. இதுதான் அல்லாஹ் ரசூல் நமக்கு சொன்ன சட்டம். இப்போ இவர் சொன்னதை பார்த்தோம்னா இன்னைக்கு சவுதியில் உள்ளவங்க கூட நோன்பை விட்டுறலாம் போல, ஏன்னா இங்கே வெயில் அதிகமாக இருக்குது.
லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி அல்லாஹ் சோதிக்க மாட்டான் அப்படிங்கிற வசனத்தை வச்சுக்கிட்டு இங்கெல்லாம் சவுதியில் வந்து வெயில் அதிகமாக இருக்கு, அதனால வெயில் அதிகமாக உள்ள நாடுகள்ல எல்லாம் உங்களால் எந்த அளவுக்கு ஹீட்டை தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு நோன்பு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பகலா இருந்தாலும் நீங்க நோன்பு முடிச்சிடலாம், இப்படி நீங்க நோன்பை ஃபாலோ பண்ணுங்க, உங்க நோன்பு செல்லுபடின்னு ஃபத்வா கொடுக்கலாமா? இதுக்கு பேர் ஃபத்வாவா? இப்படி கொடுத்தா எத்தனை பேருடைய நோன்பு பாழாகும்? அப்போ தக்வாவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரமலான் மாதத்துல ஏன் இந்த மாதிரியான ஃபத்வாக்களை அவசரப்பட்டு நீங்க விடுறீங்க? சட்டத்தை நீங்க சொல்லுங்க. என்ன சட்டம்? வெயில் அதிகமா இருந்தாலும் பகல் அதிகமா இருந்தாலும் நோன்பு வைக்கிறது தான் உங்களுக்கு அல்லாஹ் விதியாக்கியது. உங்களுக்கு முடியாத நிலை வந்தா வேறொரு நாள்ல பரிகாரம் பண்ணிக்கோங்க, வேறொரு நாள்ல அந்த விடுபட்ட நோன்பை நிறைவேற்றுங்க. இதுதான் அல்லாஹ் ரசூல் நமக்கு மார்க்க சட்டமாக சொல்லி இருக்கிறாங்க. அப்போ அவர் ஒரு ஹதீஸையும் சுட்டி காட்டுறார். தஜ்ஜால் வரும்போது ஒரு நாள் என்பது ஒரு வாரமா இருக்கும், ஒரு மாதமா இருக்கும், ஒரு நாள் என்பது ஒரு வருஷம் அளவுக்கு இருக்கும், அது மாதிரி நிலையில இருந்தா நாங்க எப்படி தொழுகிறதுன்னு சஹாபாக்கள் நபிசல்லாஸ் அவங்ககிட்ட கேட்டாங்க. அதற்கு நபிசல்லாஸ் அவர்கள் நீங்கள் தொழுகை நேரத்தை கணித்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. அதனால நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம், 20 மணி நேரம் பகல் வந்துச்சுன்னா 12 மணி நேரம் நோன்பு வச்சுட்டு அப்புறம் நோன்பை முறிச்சுக்கலாம். இப்படி ஒரு புது நோன்பு சட்டத்தை கண்டுபிடிச்சு இந்த ஹதீஸை வச்சு சொல்றாங்க. அந்த ஹதீஸ் சரிதான், ஆனா அந்த ஹதீஸை இந்த இடத்துல இவங்க பொருத்தக்கூடாது. இந்த ஹதீஸ் இந்த இடத்துல பொருத்துவதற்குரிய நபிமொழி இல்லை. அந்த ஹதீஸில் என்ன வருது? பகல் 20 மணி நேரம், இரவு 4 மணி நேரம், அதை பத்தி பேசக்கூடிய ஹதீஸ் அது. அதுல என்ன வருது? ஒரு நாள் என்பது ஒரு வாரமாக இருக்கும். இப்ப நம்ம பேசக்கூடிய சட்ட நாடுகள் எதை பத்தி? ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் தான். நாள் என்பது 24 மணி நேரம் தான். பகல் கூடுகிறது, இரவு குறைகிறது. சில கோடை கால குளிர்காலங்கள்ல இரவு அதிகமாகிறது, பகல் குறைகிறது. ஆனா என்னவா இருந்தாலும் நாள் என்பது 24 மணி நேரம் தான். ஆனால் தஜ்ஜாலுடைய ஹதீஸ்ங்கிறது எப்படி இருக்குது? நாளுடைய எண்ணிக்கையில் உள்ள வித்தியாசம் கிடையாது. ஒரு நாள் என்பது ஒரு வாரமாக இருக்கும், ஒரு நாள் என்பது ஒரு மாசமா இருக்கும், ஒரு நாள் என்பது அதாவது சூரியன் உதிச்சு மறைகிறதே ஒரு வருஷமா இருக்கும். அந்த நிலையில உள்ளவர்களுக்கு அவங்க கணிச்சுக்கலாம் என்று நம்ம சட்டம் சொல்லலாம். இப்போ உதாரணமாக சில நாடுகளுக்கு 6 மாத காலங்கள் பகலாகவே இருக்கும், சில மாதங்கள் சில ஊர்களுக்கு 6 மாத காலங்கள் இரவாகவே இருக்கிறது. இது போன்ற நிலையில உள்ள நாடுகள் அப்ப அவங்களுக்கு என்ன சொல்லலாம்னா இந்த மாதிரியான சட்டத்தை சொல்லலாம். தொழுகை நோன்பு நேரத்தை நீங்க கணிச்சுக்கோங்க, உங்களுக்கு பக்கத்து உள்ள நாடுகள்ல நார்மலா பகல் நேரம் இரவு நேரம் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு பகல் நேரத்தை கணிச்சு நீங்க நோன்பு வைங்க என்று அவர்களுக்கு சொல்லலாம். ஏன்னா நாள் என்பது 24 மணி நேரத்துல கட்டுக்கோப்புல இல்லை. அதை தாண்டி நாள் என்பது 6 மாத காலம், 6 மாத காலம் இரவு, 6 மாத காலம் பகல் என்ற நிலையில இருந்தா அப்ப தஜ்ஜாலுடைய ஹதீஸ்ல உள்ள மாதிரியான நிலை அவர்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாடுகளுக்கும் நாளுடைய நேரம் 24 மணி நேரமா இருந்தாலும் பகல் இரவுடைய வித்தியாசத்தை வச்சிருக்கான். எல்லா நாடுகளுக்கும் மத்தியில் வித்தியாசம் இருக்கு. அதனால நம்ம இந்த மாதிரியான சட்டத்தை சொல்லி நோம்பாளிகளுடைய வணக்கங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? கெடுக்கக்கூடாது. இந்த ஃபத்வாவை கொடுக்கக்கூடியவங்க ஏனாதானம்னு சொல்லி ஃபத்வா கொடுக்காம அறிஞர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க, என்ன அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லி இருக்கிறாங்க என்பதையெல்லாம் பார்க்கணும். அறிவை முற்படுத்துகின்ற காரணத்தினால தான் இந்த மாதிரியான தவறான ஃபத்வாக்கள் வருகிறது. மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நோன்பை வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஆற்றலை வழங்குவான் இன்ஷா அல்லாஹ்.